ஆப்பிரிக்க நாடான செஷல்ஸ் நம்ம தமிழக மக்கள் ஒரு சாரார் அங்க போய் செட்டில் ஆகி அங்க கோலோச்சுகிறார்கள். இன்னொரு சாரார் அங்க போறாங்க, பணி செஞ்சுட்டு மீண்டும் திரும்பி தமிழ்நாட்டுக்கே வந்துடுறாங்க. அப்படி ஒரு நபரான நம் இந்திய குடிமகன் திரு நரசிம்மமூர்த்தி அவர்களை நாம் சந்திக்கவிருக்கிறோம். சார் வணக்கம். வணக்கம். சார் நீங்க ஆப்பிரிக்க நாடுகள்ல 6 வருஷம் நீங்க வந்து பணி செஞ்சிருக்கீங்க. அங்க வேலை செஞ்சுட்டு திரும்ப தமிழ்நாட்டுக்கே வந்திருக்கீங்க. முதல் கேள்வி, மொத்தத்துல நீங்க எத்தன நாடுக்கு பயணம் பண்ணியிருக்கீங்க? எத்தன ஆப்பிரிக்க நாடுகள்ல நீங்க பயணம் பண்ணியிருக்கீங்க? நான் முதல்ல மேரேஜுக்கு முன்னாடி நான் ரஷ்யா அப்போ சோவியத் யூனியனா இருக்க சொல்ல, அங்கே ஒரு 15 நாடுகளுக்கு அதெல்லாம் இப்போ சிஐஎஸ் கண்ட்ரீஸாக மாறி போச்சு. அங்கெல்லாம் நான் போய் வந்திருக்கேன். அந்த ரஷ்யாவுக்கு போக சொல்ல 2 தடவை அந்த அரசாங்கம் எனக்கு விருந்தினராக அழைச்சி ஒரு தடவை டெலிகேட்ஸாக போயிருக்கேன். 15 நாள் ட்ரிப்பு. இன்னொரு தடவை படிக்கிறதுக்கு போயிருப்பேன். அப்போது அந்த அந்த தடவை அந்த ட்ரிப்பில் முதல்வர் அவர்களும் கூட பயணித்தேன். முதல்வர் ஸ்டாலின் அவங்களோட நான் அந்த டைமில் பயணித்தேன். அடுத்து நான் ஆஃப்டர் மேரேஜ் எனக்கு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட எட்சில் ஆர்கனைசேஷன் மூலமா மனைவிக்கு ஒரு டீச்சர் ட்ரைனிங் காலேஜில் அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது அங்கே ஒர்க் பண்ணுறதுக்கு. அப்போ நானும் என் ஃபேமிலியோடு தான் நாங்கள் போயிருந்தோம். அப்போ நான் அங்கே ஏர் செஷல்ஸ் ஆர்கனைசேஷனில் டெக்னிக்கல் சர்வீஸ் இன்ஜினியராக, அதாவது அங்கே இருக்கிற டொமஸ்டிக் இன்ஜினியரிங், டொமஸ்டிக் ஃப்ளைட்ஸ்லாம் நான் மெயின்டெனன்ஸ் பிளானிங் பார்த்தாங்க. ஒய்ஃப் அவங்க அவங்க டீச்சர், அங்கே இருக்கிற டீச்சர்ஸ்லாம் ட்ரெயின் பண்ணி அவங்க ஸ்கூலுக்கே அவங்களுக்கு தயார்படுத்துகிற ஒரு பணியில் இருந்தாங்க. அதோடு இல்லாமல் ஃபஸ்ட்டு டைம் ஒரு அதர் நேஷ்னாலிட்டிக்கு நேஷ்னல் கரிக்குலம் லீடராக அவங்க அப்பாயிண்ட் பண்ணப்பட்டு அந்த பணியும் அவங்க செஞ்சுட்டு வந்திருந்தாங்க. அதுக்கு பிறகு நான் ஏர்லைன்ஸில் இருந்ததுனால நான் அங்கேருந்து சவுத் ஆப்பிரிக்கா, நமீபியா, போஸ்வானா போன்ற ஆப்பிரிக்க நாடுகளுக்கு எனக்கு போகிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிது. இந்த அசைன்மெண்ட் முடிச்சுட்டு எங்களுக்கு அப்போது ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ப்ராப்ளம்லாம் இருந்ததுனால நாங்கள் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு நாங்கள் அடுத்து நான் எரித்ரியா போயிருந்தேன். அதாவது எத்தியோப்பியாவுக்கு பக்கத்து நாடு எரித்ரியாவில் அங்கே ஒரு அசைன்மெண்ட்டு நாங்கள் அங்கே இருந்தோம். இப்படியா என்னுடைய நிறைய வருஷங்கள் நான் ஆப்பிரிக்கன் கண்ட்ரியோட அந்த மக்களோட இருந்து இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது. அதனால் எனக்கு அந்த மக்களை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு கண்ட்ரி இல்லை, இந்த மாதிரி பல கண்ட்ரிக்கு போயிருக்க சொல்ல அந்த ஆப்பிரிக்காவோட பேக்ரவுண்டு என்ன அது தானாக அமைஞ்சுது. நான் அது இயல்பாகவே ஆப்பிரிக்க நாட்டில் இருக்க வேண்டிய சூழ்நிலை. அப்புறம் அங்கே இருக்கிற பல ஆப்பிரிக்க நாடுகளுக்கு போக வேண்டிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. அப்போ அந்த மக்களை நான் நெருங்கி பழக, அவங்களுடைய லைஃப் ஸ்டைலை தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பாக இருந்தது. அப்போ ரொம்ப தங்கமான ஆட்கள், நல்ல அன்பாக பழகுவாங்க. அவங்களுடைய கல்ச்சர்லாம் என்னால் நேரடியாக பார்க்க முடிஞ்சுது. இதெல்லாம் எஸ்பெஷலி நான் செஷல்ஸில் ரொம்ப நெருக்கமாக அந்த மக்களோடு இருந்தேன். அங்கே பார்த்திங்கன்னா நம்ம தீபாவளி ஃபங்க்ஷன் நீச்சல் குளத்தில் ஸ்டேஜ் போட்டு தீபாவளி ஃபங்க்ஷன் கொண்டாடுவாங்க. என்டையர் பீப்புள், செஷல்ஸ் பீப்புளெலாம் அந்த கொண்டாட்டத்துக்கு வருவாங்க. அந்த மாதிரி அங்கே இருக்கிற தமிழ் மக்களுக்கு நாங்கள்லாம் அந்த அவங்களோட குழந்தைங்களுக்கு தமிழ் சொல்லி கொடுக்கறது, இந்த மாதிரி ஆக்டிவிட்டிலாம் நாங்கள் இருந்திருக்கோம். இது அதனால் என்னாச்சுன்னா ஒரு குறிப்பிட்ட இந்த இப்போ ஆப்பிரிக்காவோட மக்களோட கலாச்சாரத்தையும் அவங்களோட பழகும் தன்மை, அவங்களுடைய பேக்ரவுண்டு, அவங்களோட நிதர்சனமான பல உண்மைகளை நாங்கள் கண்கூட பார்த்துருக்கோம். அதுவும் நான் இருந்த செஷல்ஸ் நாடு ஒரு அழகான அருமையான ஒரு தீவு கூட்டம்னு சொல்லலாம். ஓகே. சார் இப்போ நீங்கள் ரஷ்யாவிலையும் வாழ்ந்திருக்கீங்க, ஆப்பிரிக்க நாடுகளில் 6 வருஷம் வாழ்ந்திருக்கீங்க, நம்ம தமிழ்நாட்டிலையும் இப்போ வாழ்ந்துருக்கீங்க. இப்போது அதாவது பழக்க வழக்கம் என்று எடுத்துக்கொண்டால் நம்ம தமிழக மக்களோடு நாம் பழகுவதற்கும், ரஷ்ய மக்களோடு பழகுவதற்கும், ஆப்பிரிக்க மக்களோடு பழகுவதற்கும் என்ன வித்தியாசம்? அதாவது இது ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு கலாச்சாரம் இருக்குது. ரஷ்யாவை எடுத்துட்டிங்கன்னா, ரஷ்யன் இந்திய மக்களை ரொம்ப விரும்புவாங்க. இந்திய மக்கள் அவங்களுக்கு பொலிட்டிக்கலாகவும் நான் பொலிட்டிக்கலாகவும் எந்த ஆங்கிள் எடுத்தாலும் இந்தியரை கண்டா ரஷ்யன்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு. நம்ம அந்த அளவுக்கு ரஷ்யன்ஸ்க்கு நம்ம
நம்ம அன்பை செலுத்துகிறோமானா அதுக்கு வாய்ப்பு இருக்கான்னா எனக்கு தெரியல. ஒன்றும் இல்லை, நான் என்னோட மனைவியோடு நான் இப்போ நான் வெளியே போகிறேன்னா saree கட்டிட்டு போகணுன்னா உடனே வந்து ரோட்டில் போகிறவங்களாம் நின்று நான் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டுமான்னு கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரியான வந்து ஒவ்வொரு நாட்டோட அன்பு வந்து அன்பு கண்டிப்பாக இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதே மாதிரி செஷன்ஸில் எடுத்துட்டிங்கன்னா நாங்கள் அங்கே இருக்கிற வரைக்கும் நாங்கள் வந்து என்னோடய மகனுக்கு வந்து பிறந்த நாள் கொண்டாடுவோம். கமிஷனர் வருவார் நம்ம ஃபங்க்ஷனுக்கு. எல்லாருமே அங்கே மினிஸ்டர்லாம் வந்து எல்லாருமே தனியாலாம் தெரிய மாட்டாங்க. அவங்க வந்து சர்வசாதாரணமாக நம்மளோட இணைஞ்சு வாழ்வாங்க. அவங்கள வந்து அவங்களுக்கு தனி மரியாதை அப்படிலாம் கிடையாது. நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டா வருவாங்க. அந்த மாதிரி நாம் அங்கே போகலாம். அந்த மாதிரியான ஒரு அழகான ஒரு கலாச்சாரத்தில் இருந்தோம். எரித்திரியா வந்து அங்கே வந்து எப்படின்னா, எரித்திரியாவில் எடுத்துட்டிங்கன்னா என்னுடைய 2வது மகன் அங்கே தான் பிறந்தான் எரித்திரியாவில். எனக்கு வந்து மனைவி உமான்ட்டு, என்னோடய பெரிய மகன் ரஞ்சித்து, 2வது மகன் வந்து விஸ்வஜித். விஸ்வஜித் வந்து எரித்திரியாவில் தான் பிறந்தான். அவன் அங்கே தான் பிறந்து வந்தான். அங்கே வந்து பார்த்திங்கன்னா, அங்கே வந்து அந்த எரித்திரியா எப்படின்னா 0 கிரைம் கண்ட்ரிஸ்ன்னு சொல்லலாம். ஓ! ஓகே. நிறைய பேருக்கு தெரியாது. ஆப்பிரிக்கானா வந்து எல்லாம் தப்பாகவே பார்ப்பாங்க. அங்கே வந்து நீங்கள் வந்து அந்த குழந்தை பிறக்க சொல்ல, என் செகண்ட் சன் பிறக்க சொல்ல, அங்கே இருக்கிற மக்கள் தான் வந்து பார்த்துக்கிட்டாங்க. அங்கே இருக்கிற இங்கே வந்து அங்கே எல்லாருமே வந்து டிஃபென்ஸில் வந்து வேலை செய்யணும். அப்போது அவர் கணவர் சம்பாரித்ததை விட நாங்கள் கொடுக்குற அமௌண்ட் வந்து பெரிய தொகையாக இருந்தது அவங்களுக்கு. ஏழ்மையான மக்கள் தான். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஆத்மார்த்தமாகவும் அன்பாகவும் நம்மளோட பழகுவாங்க. அங்கே வந்து அவங்களுடைய திருமணம் போன்ற நிகழ்ச்சிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த வீட்டுக்கு முன்னாடி நேஷ்னல் ஃப்ளாகு பொருத்தி வச்சுப்பாங்க. ஓகே. அதே மாதிரி வந்து அந்த போர் வீரர்கள் நினைவாக வந்து அவங்க சாண்டெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதை வந்து ஞாபகார்த்தமாக ஒரு இடத்துல சாண்டெக்ஸில் ஒரு சிலை, பெரிய சிலை சிட்டி நடுவில் வச்சுருப்பாங்க. ஏன்னா அந்த போர் வீரர்களோட அவங்களுடைய தியாகத்தை நினைவுக்கு ஒரு விதமாக அந்த இது இருக்கும். அது மாதிரி வந்து அந்த மார்னிங் ஒரு தடவை, ஈவினிங் ஒரு தடவை நேஷ்னல் ஆந்தம் பாடுவாங்க. பாட சொல்ல ரோட்டில் போகிற கார் அப்படியே நிற்கும். எல்லாரும் ஸ்டாண்ட்ஸ்லாம் நிற்பாங்க. அந்த ஃபியூ செகண்ட்ஸ் அது முடிஞ்ச பிறகு திருப்பி மறுபடி அவங்களுடைய நடவடிக்கையில் தொடருவாங்க. இதை நான் எங்கேயுமே பார்க்கல. நம்ம பிரைம் மினிஸ்டர் வந்து எத்தியோப்பியா போயிருந்தாருங்க சார். மேற்கொண்டு மற்ற ஆப்பிரிக்க நாடுகளுக்கும் இதுக்கு முன்னாடி பயணம் செஞ்சுருக்கார். ஆப்பிரிக்காவோட ஒரு நல்ல தொடர்பில் இருக்கார். ஆப்பிரிக்காவில் நம்ம தமிழர்களுக்கான வேலை வாய்ப்பு என்ன? அதாவது இப்போது நம்ம வந்து மற்ற நாடுகள்லாம் போக சொல்ல இங்கேருந்தே வேலை வாய்ப்பு போகிறது, அங்கே வேலை கிடச்சி அங்கே ஒர்க் பண்ணுறது வருது. ஆப்பிரிக்கா நாடுகள் எப்படின்னா, அந்த காலத்தில் போனவங்களாம் வந்து சாதாரணமாக வந்து இந்த வடை பஜ்ஜி அந்த மாதிரி சுட்டு அப்படியே வந்து அவங்க வாழ்க்கையை தொடங்கினாங்க. அதுக்கு பிறகு அவங்க அப்படியே அவங்களோட ஜெனரேஷனாக வந்து அங்கேயே தங்கிட்டாங்க. இப்போ நீங்கள் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா ஆப்ரிக்கன்ஸ் தான் அவங்க நம்மள சாயல இருக்காது. ஆனால் அவங்களுடைய ஃபேமிலி நேம் பார்த்தீங்கன்னா படையாச்சி, பிள்ளை, செட்டி வரும். ஏன்னா அந்த காலத்துக்கு இங்கேருந்து போன தமிழர்களோ அவங்கள வந்து அங்கே வந்து ரொம்ப வருஷமாக வாழ்ந்துட்டாங்க. அப்போ அவங்களுக்கு அங்கே ஃபேமிலி உருவாகி அப்படி இருக்க ஜென்ரேஷன் இன்றைக்கும் அங்கே இருக்காங்க. அது மாதிரி வந்து வியாபார தொடர்புகள் இப்போ நீங்கள் கேட்டீங்க அவங்களுக்கு வேலைலாம் எப்படின்ட்டு. நிறைய பேர் வந்து வியாபார நிமித்தமாக போகிறாங்க. இப்போ செஷன்ஸ் போனவங்கள பார்த்தீங்கன்னா வேலை அங்கே வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற ஆடிட்டர்ஸ் எல்லாம் நம்ம தமிழர் தான். அங்கே வந்து வியாபார நிமித்தமான இப்போ ஒரு ஃபேமிலி போகிறாங்கன்னா அவங்களுடைய ரிலேட்டிவ்ஸ்லாம் அழைச்சிட்டு போகிறாங்க. அவங்களோட எல்லாருக்கும் வந்து ஒவ்வொரு தெருவுலேயும் வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட் இருக்கும். 80% வந்து கடைகள் வந்து நம்ம தமிழர்கள் தான். அதே மாதிரி குஜராத் கம்யூனிட்டி அங்கே இருக்காங்க. அவங்க வந்து அங்கே நடக்கிற மேஜர் கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் வந்து அவங்க தான் பண்ணுறாங்க அதில். ஸோ அங்கே இருக்கிற ஜனங்க வந்து அங்கே கோயில் இருக்குது, விநாயகர் கோயில் இருக்குது. இப்போது நம்ம அவர் ராமகிருஷ்ணா ஒரு காலத்தில் தலைவராக இருக்க சொல்ல வந்து அவர் அங்கே இருக்கிற தமிழர்களுக்கு வந்து எல்லா அந்த கோயில் வழிமுறை எல்லாம் ஆகம விதிப்படி நடக்கும். எல்லாரும் வந்து கம்பல்சரியாக அங்கே கோயிலுக்கு போவாங்க. அதன் மூலிமா வந்து ஒரு தொடர்புகளை ஏற்படுத்திப்பாங்க. நல்லா இருந்தது, லைஃப் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அங்கே வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா, ரோட்டில் வந்து சிங்கிள் ரோடாக இருக்கும். யாரும் வந்து ஓவர்டேக்கே பண்ண மாட்டாங்க. ரோடு ஃப்ரீயாக இருந்தால் கூட யாரும் ஓவர்டேக் பண்ண மாட்டாங்க. அது இல்லாமல் யூ ஃபஸ்ட் கான்செப்டை நாங்கள் 100% பார்த்தேன். அதாவது எப்படின்னா,
யாருன்னா போகிறாங்கன்னா எனக்கு வந்து நீங்கள் முன்னாடி போங்க, நான் அப்புறம் போகிறேன். ஒரு தடவை ஒன்றும் இல்லை, ரோடு ஃப்ரீயாக இருந்தது. எங்கள் அப்பா அப்போ என் அப்பா அம்மா என்னை பார்க்குறதுக்கு அங்கே வந்திருந்தாங்க. அப்போ ரோடு கிராஸ் பண்ணுறதுக்கு எங்கள் அப்பா நிற்கிறாங்க. வேகமாக போன ஒரு காரு சடன் பிரேக் போட்டு நிறுத்தி, நீங்கள் ரோடு கிராஸ் பண்ணுங்க, அப்புறம் நான் போகிறேன் அப்படின்றது. அதே மாதிரி யாரும் வந்து எதனா வேணுன்னா நிறுத்தி உங்களுக்கு எதாவது ஹெல்ப் வேணுமா அப்படிலாம் கேட்பாங்க. அதெல்லாம் வந்து எனக்கு புதுசாக தெரிஞ்சுது. அவங்களோட அன்பை வந்து இந்த மாதிரி பல விதங்களில் நான் பார்த்தேன். எந்த நம்ம அதாவது இந்தியாவுடைய அண்டை நாடுகள் எடுத்துக்கிட்டாலும், சைனா அங்க வந்து இன்வெஸ்ட் பண்றத ஒரு பழக்கமா வச்சிருக்காங்க சார். ம், சைனா அவங்களுடைய நட்பு வட்டாரத்துக்குள்ள ம், கொண்டு வந்துடுறாங்க. ம். ஆப்பிரிக்க நாடுகள் எப்படி? அங்க வந்து இந்தியாவுக்கும், சைனாவுக்கும் ஒரு போட்டி இருக்கிறதா? யார் இங்க இன்வெஸ்ட் பண்றது அப்படின்னு ஆமாம். சொல்லிட்டு? இப்போ நான் வந்து இதுவரைக்கும் நான் அங்கே இருந்த காலகட்டத்தில் நடந்த விஷயங்கள் நான் சொன்னேன். இப்போ நான் வந்து அங்கே ஏற்பட்ட ஒரு ஈர்ப்பு, இப்பயும் நான் வந்து ஆப்பிரிக்க நாடுகளோட தொடர்பை நான் வந்து இப்போ தொடர்ந்து கன்டினியூ பண்ணிகிட்ருக்கேன் நான். எப்படின்னா, இப்போ சைனீஸ் நான் வந்து எனக்கு வந்து சில நண்பர்கள் தொடர்ந்து அங்கே இருக்காங்க. ஒரு ரஷ்யாவில் படித்த டாக்டர் அபிலாஷ்ன்றவர் வந்து ஒரு 10 கண்ட்ரியில் வந்து அவர் ஒர்க் பண்ணிட்டார். இப்பயும் அங்கே தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. அப்புறம் சமீபத்தில் வந்து அஹ், நம்மளோட இந்தியன் ட்ரேட் கமிஷன் சொல்லிட்டு ஒரு போஸ்ட் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கிரியேட் பண்ணி, அதில் வந்து என்னோடய நண்பர் தான் வந்து அவர் ட்ரேட் கமிஷனாக இருக்கார், ஷாகுல் அமீதுன்னு சொல்லிட்டு. அவர் வந்து எல்லா ஆப்பிரிக்க நாடுகளோட தொடர்பு வச்சுக்கிட்டு அவர் வந்து என்ன பண்ணுறாரு, ஆஸ் பர் த டைரக்ஷன் ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அவர் வந்து பிஸ்னஸ் பீப்புளை வந்து ஒருங்கிணைச்சு அந்த நாடுகளுக்கு அழைச்சிட்டு போகிறாரு. அவங்களுக்கு வந்து அந்த பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அவங்கள என்னென்னலாம் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அவங்களும் வந்து பங்கு எடுத்துக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஒரு டைரெக்ஷன் கொடுத்துருக்காங்க. என்னென்னா, அவங்களுக்கு வந்து அவங்கள வந்து மெயினாக வந்து போய் மேனுஃபேக்சர் பண்ணுங்கள், இன்வெஸ்ட் பண்ணுங்கள், அவங்களோட மக்களாக ஒருங்கிணைச்சு போங்க அப்படின்னு சொல்கிறதுனால நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ண வந்திருக்காங்க. அங்கே நிறைய இண்டஸ்ட்ரீஸ்லாம் வந்துட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் சாலை மாணிக்கம்னு சொல்லிட்டு ஒரு லேடி வந்து அவங்க வந்து அங்கே கானான்ற கண்ட்ரியோட ரொம்ப நெருங்கிய ஒரு என்ஜிஓ ஒன்று நடத்தி அங்கே வந்து நிறைய ஆக்டிவிட்டீஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு அந்த கவர்மெண்ட் வந்து 2000 ஏக்கர் கொடுத்து, இதில் நீங்கள் அக்ரிகல்ச்சர் டெவலப் பண்ணி எங்கள் ஆட்களுக்கு கைட் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. இதெல்லாம் சொல்லிட்டு வர நேரத்தில் வந்து எப்போவுமே வந்து நம்ம போகிறதுக்கு வாய்ப்புனா சைனா என்ன பண்ணாங்கன்னு அப்படி கொஞ்சம் கவனித்தோன்னா ஷாக்கிங்காக இருந்தது. என்னென்னா, நமக்கு முன்னாடி சைனா தான் வந்து முதல்ல அங்கே உள்ளே போனாங்க. உள்ளே போயிட்டு அவங்க என்ன பண்ணாங்க, நிறைய கடன் கொடுத்தாங்க. அவங்களுக்கு கேட்குறத விட பன்மடங்கு கடனை கொடுத்து, அதன் மூலயமா வந்து அவங்களோட நோக்கம் எப்படி இருந்ததுன்னா, கடன் கட்ட முடியாமல் திருப்பி கொடுக்க முடியாமல் ஒரு சூழ்நிலையில் அவங்க வந்து அந்த இடத்த வந்து அந்த பிஸ்னஸை வந்து எடுக்கிறதுக்கு பார்த்தாங்க. இது ஒரு காலகட்டத்தில் அவங்களுக்கு புரிஞ்சு போச்சு. புரிஞ்சு போனோடனே அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அந்த எல்லாரையும் வந்து திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க. யாருமே வந்து அங்கே அவங்களுடைய ஆதரவு இல்லாமல், அந்த லோக்கல் பீப்புளோட ஆதரவு இல்லாமல் அவங்க ஒன்றும் பண்ண முடியாதுன்றது புரிஞ்சுக்கிட்டு அப்புறம் எல்லோரும் வெளியே போயிட்டாங்க. அதுக்கு பிறகு வந்து நம்ம இந்தியன் கம்யூனிட்டிக்கு அவங்க வந்து ரெட் கார்பெட் வெல்கம் கொடுத்தாங்க. எதனாலன்னா, அவங்க வந்து என்கிட்ட ரா மெட்டீரியல் இருக்குது, நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு என்ன சப்போர்ட் வேணால் நாங்கள் தரோம், 2 பேரும் சேர்ந்து நம்ம வந்து உழைக்கலாம், வர உழைப்பில் வர பலனை வந்து பகிர்ந்துக்கலாம் அப்படின்ற ஒரு நோக்கம் இருந்ததுனால இந்தியன்ஸ் மேலே அவங்களுக்கு இன்னும் ஆழ்ந்த நம்பிக்கை ஏற்பட்டு போச்சு. இப்போது ஸ்லோவாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிஸ்னஸ் விஷயங்கள் வந்து ஆப்பிரிக்காவில் நடக்க ஆரம்பிச்சிது. இதுக்கு ஹைலைட்டாக நம்ம பிரைம் மினிஸ்டர் இப்போ எத்தியோப்பியா போயிட்டு வந்தது. இது வந்து எத்தியோப்பியா போயிட்டு வந்ததுனால ஆப்பிரிக்காவோட நமக்கு இருக்கிற ஒரு நட்பும் நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் கொடுக்குற என்கரேஜ்மெண்ட்டும் இன்னும் புதுசாக ஏற்கனவே நிறைய பிஸ்னஸ் கம்யூனிட்டி அங்கே உள்ளே போயிட்டாங்க. அவங்க பிஸ்னஸ் எல்லாம் பண்ணுறாங்க. நம்மளுடைய டிவிஎஸ் கம்பெனியோட வண்டிகள் அங்கே நிறைய ஓடுது. நிறைய வாகனங்கள் வந்து புது புது வாகனங்கள்லாம் அங்கே வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய நம்மளுடைய தேவைகள் வந்து அவங்களுக்கு வந்து இந்தியாவிலேருந்து வாங்குறது பெட்டராக ஃபீல் பண்ணுறாங்க. அது இல்லாமல் வந்து முந்திரி பருப்பு, இப்போ நம்ம வந்து இந்தியாவில் நம்ம யூஸ் பண்ணுற கேஷ்யூ நட்டு ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா 70% ஆஃப் த யூஸ் பண்ணுற வந்து முந்திரி பருப்பு வந்து கேஷ்யூ வந்து ஆப்பிரிக்காவிலேருந்து தான் வருது. நம்ம இந்தியாவில் வந்து 30% தான் கிடைக்கிது ரா மெட்டீரியல். 70% நம்ம வந்து ஆப்பிரிக்காவிலேருந்து தான் கிடைக்கிது. அதுவும் வந்து கானா, தான்சேனியா, நைஜீரியா,
இன்னும் சுற்றி பக்கத்தில் இருக்க நாடுகள்லாம் வந்து அங்கேருந்து அவங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு இங்கே இம்போர்ட் பண்ணி இந்த பிஸ்னஸ் வந்து நல்லா போயிட்டுருக்கு. அதை தவிர வந்து பல்சஸ், நிறைய பல்சஸ் வந்து அங்கேருந்து வருது. அது மட்டும் இல்லாமல் வந்து உங்களுக்கே தெரியும், ஸ்டோன்ஸ், டிஃப்ரெண்ட் ஸ்டோன்ஸு, டைமண்டு, கோல்டு, இதெல்லாம் வந்து அங்கே சர்வசாதாரணமாக கிடைக்குது. அங்கே இருக்கிறவங்களாம் என்கிட்ட கேட்குறாங்க, நீங்கள் வந்து எங்கள் மைண்ட்ஸ்லாம் வந்து நாங்கள் லீஸுக்கு தரோம், நீங்கள் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து ப்ராசஸ் பண்ணுங்கள், எங்களோட ஒருங்கிணைச்சு நம்ம செய்யலாம் வாங்கன்னு என்னை கூப்பிட்றாங்க. சமீபத்தில் வந்து ஒருத்தரை நாங்கள் வரவழைச்சிருந்தோம், அந்த மைண்ட் சம்மந்தப்பட்டவர். அவரும் வந்து ட்ரேட் கமிஷனோட உட்கார வச்சு அவரோட வந்து நீங்கள் அந்த பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு எப்படி நீங்கள் சப்போர்ட் பண்ண முடியும், என்ன விதமான ஃபைனான்ஷியல் ஹெல்ப்பு. அப்போது இவங்க சொன்னாங்க, நாங்கள் எக்யூப்மெண்ட்ஸு அதெல்லாம் வந்து நாங்கள் கொடுக்குறோம், அதன் மூலயமா நம்ம வந்து மைண்ட்ஸை வந்து யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். நிறைய மைண்ட்ஸ் இருக்குது அங்கே, நிறைய இருக்குது. அவங்களுக்கு வந்து நிதி ஆதாரம் இல்லாதனால அதை பெரிய லெவலில் அதை பயன்படுத்த முடியல. அது மாதிரி ஒன்று. ரெண்டாவது வந்து நான் சொன்ன அந்த ரஷ்யன் டாக்டர் வந்து ஒரு ப்ராஜெக்ட் என்கிட்ட கொடுத்துருக்காரு. எப்படின்னா, கானாவில் வந்து ஹாஸ்பிட்டல், மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலுக்கு 2 பில்டிங் ரெடியாக இருக்குது. வித் 4 ஃப்ளோர்ஸ், 4 ப்ளஸ், ஒன்று கேபிட்டல், ஒன்று இன்னொரு சிட்டியில் இருக்குது. அவங்க வந்து கூப்பிட்றாங்க, நாங்கள் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொடுத்துட்றோம், சம்மந்தப்பட்ட லைசன்ஸ் எல்லாமே நாங்கள் கொடுத்துட்றோம், நீங்கள் வந்து உங்கள் டாக்டர் டீமு, எக்யூப்மெண்ட்ஸு எல்லாத்தையும் கொண்டு வந்து நீங்கள் பண்ணுங்கள். ஏன்னா அங்கே வந்து இங்கே எப்படி வந்து சாதாரண மக்களுக்கும் மற்ற உயர்த்த உய உயர்மட்ட பீப்புளுக்கும் ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கா மாதிரி அங்கே வந்து ஒன்லி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் மேஜராக இருக்குது. ஆனால் அங்கேயே வந்து பொருளாதார இதில் உயர்ந்த நிலையில் இருக்கிறவங்களாம் நல்ல ஃபெசிலிட்டி இருக்கிற ஹாஸ்பிட்டல் எதிர்பார்க்குறாங்க. அப்போ அங்கே போய் அங்கே ஹாஸ்பிட்டல் ஆரம்பித்தா அதுக்கு வந்து 100% வந்து வாய்ப்புகள் நிறைய இருக்குது, நல்லா போகும், நிறைய ரெக்குயர்மெண்ட் இருக்குது. அந்த மாதிரி அந்த ப்ராஜெக்டும் நான் வந்து ஹேண்டில் பண்ணிகிட்ருக்கேன். அதே மாதிரி தான்சேனியாவில் வந்து நம்ம நிறைய வாய்ப்புகள் இருக்குது, நிறைய பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, நிறைய எக்யூப்மெண்ட்ஸு, நிறைய தேவைகள் இருக்குது. அது மாதிரி நிறைய வாய்ப்புகள் இருக்குது. எல்லோரும் வந்து இப்போது நம்மலாம் அங்கே போகிறதும் அங்கே வந்து போய் பிஸ்னஸ் பண்ணலாம். நாம் வந்து ஆப்பிரிக்கா கண்டு பயப்படலாம் வேண்டாம். அது மாதிரி வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து அந்த மக்கள் வந்து எரித்ரியாலாம் வந்து பார்த்திங்கன்னா டிராஃபிக் ஆக்சிடெண்ட்லாம் நடக்காது. அங்கே வந்து ஜனங்க திருட்டு இதெல்லாம் கிடையவே கிடையாது. ஒரு ஸ்டோரி ஒன்று இருக்குது. எப்படின்னா, எத்தியோப்பியாவும் எரித்ரியாவும் பிரிஞ்சுது. பிரிய சொல்ல வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து மக்கள் அங்கே இருந்த மக்கள்லாம் இங்கே வந்துட்டாங்க. அங்கே அப்போ ஆரம்பத்தில் கொஞ்சம் க்ரைம் நிறைய இருந்தது. அப்போது வந்து திடீர்னு பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட டைம் பிறகு அங்கே எந்த க்ரைம் நடக்கலை. என்னடான்னு கேட்டால், அது நிஜமாக இருக்கலாம், ஒரு குறிப்பிட்ட தவறு பண்ணிட்டுல வந்து ஒரு குறிப்பிட்ட சாரார் வந்து அழைச்சிட்டு போனாங்க. அதுக்கு பிறகு அவங்க என்ன ஆச்சுன்றது யாருக்கும் தெரியல. ஓகே. அதுக்கு பிறகு பார்த்தா அந்த கண்ட்ரியில் வந்து எந்த க்ரைமும் இல்லை. இதை வந்து அதை நம்ம வந்து நிஜமாக பொய்யான்றதை விட ஒரு நிகழ்வு நடந்தது அந்த ஊர் மக்கள் சொல்ல நான் கேட்டிருக்கேன் நான். அதனால் வந்து அங்கே வந்து இந்த க்ரைமே இல்லைன்னு சொல்லலாம். நான் காலையில் போனேன், அவங்க ஒய்ஃப் போவாங்க, காலேஜுக்கு போவாங்க, நானும் வந்து எங்கள் ஏர்லைன்ஸில் அப்போ அங்கேயும் நான் கண்டினியூ பண்ணிட்டு இருந்தேன் அந்த டைமில். அப்போ வந்து பார்த்திங்கன்னா, என்னோட செகண்ட் சன்னை வந்து அவங்க இந்த ஊருக்காரங்க தான் வளர்த்தாங்க. தைரியமாக ஒன்று வீட்டில் எல்லாத்தையும் வச்சிடலாம், யாரும் எந்த விதமான இருக்கலாம். அப்போது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது, ஒரு ஆப்பிரிக்கா நாட்டில் வந்து இப்படியும் மக்கள்லாம் இருக்காங்களா அப்படின்றத நான் கண்கூட பார்த்தேன் நான். சரி, இப்போ இந்தியாவுக்கும் ஆப்பிரிக்காவுக்கும் நடுவில் நிறைய தீவுகள் இருக்குது. அதில் ஒன்று அதாவது செஷல்ஸு, பிறகு ரீயூனியன்னு ஒரு தீவு இருக்குது, அப்புறம் மொரீஷியஸ் அப்படின்னு சொல்லி தீவு இருக்குது. ஸோ இந்த மாதிரியான தீவுகள் பற்றி நீங்கள் நம்ம தமிழக மக்களுக்கு சொல்ல விரும்புவது? அதாவது செஷல்ஸ் எடுத்துங்க, நான் அங்கே வாழ்ந்தேன். அதே மாதிரி வந்து மொரீஷியஸோட நாங்கள் வந்து வேர்ல்ட் தமிழ் எக்கனாமிக் கான்ஃபரன்ஸ் சொல்லிட்டு தொடர்ந்து விஆர்எஸ் சம்பத் அவங்க தலைமையில் நாங்கள் வந்து நடத்த சொல்ல எங்களை ஒவ்வொரு இந்தியாவிலும் நடத்துகிறோம், ஒவ்வொரு கண்ட்ரிலும் நடத்துகிறோம். அப்படி நடத்த சொல்ல வந்து பார்த்திங்கன்னா, மொரீஷியஸோட பிரசிடெண்ட்டு அவர் வந்து தவறாமல் கலந்துப்பார் எங்கள் கான்ஃபரன்ஸில். அதே மாதிரி வந்து அங்கே இருக்கிற மினிஸ்டர்ஸ் அவங்க வருவாங்க. அவங்க வந்து இங்கே வந்து மொரீஷியஸை பற்றியும் அவங்க எப்படி அவங்களோட கண்ட்ரியை டெவலப் பண்ணுறத பற்றியும் அந்த கான்ஃபரன்ஸில் பேசுவாங்க. பப்ளிக்கை வந்து ஓப்பனாக வந்து கால்ஃபர் பண்ணுவாங்க, நீங்களாம் வாங்க என் கண்ட்ரிக்குன்னு. அதே மாதிரி வந்து பிரிட்டிஷ்
பிரைம் மினிஸ்டர். அவர் ஒரு தமிழர் தான். தமிழ் அவ்வளோ வராது. அவர் பேரெல்லாம் தமிழ் தான் இருக்கும். பிரிட்டிஷ் கயானாவோட பிரைம் மினிஸ்டர். அவர் இப்போ தான் அவரோட டேர்ம் முடிஞ்சுது. அவர் இருக்கிற வரைக்கும் எப்போ கூப்பிட்டாலும் நம்ம அந்த கான்ஃபரன்ஸ்க்கு வருவார். நிறைய விஷயங்களை வந்து ஷேர் பண்ணுவார். ஆத்மார்த்தமாக நம்மளோட பழகினார். எனக்கு புரிஞ்ச முதல் தமிழ் பிரைம் மினிஸ்டர் அவர் தான் நினைக்கிறேன். அவரோட வந்து எங்களுக்கு இப்போ நான் வந்து அவரோட காண்டாக்டில் தான் இருக்கேன் நான். இது மாதிரி வந்து நிறைய வந்து வெளிநாடுகளுக்கு வந்து போசல வாய்ப்புகள் அபரிதமாக இருக்குது. நம்ம வந்து இப்போ நமக்கு அவங்க வந்து நம்ம விஆர் சம்பத் அவங்க வந்து நிறைய பிஸ்னஸ் பீப்புள் அங்கே காலை தொடங்குறதுக்கு, அங்கே பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு எல்லாரையும் வந்து அழைச்சிட்டு போவார். அவங்கள வந்து அவங்களும் கூப்பிடுவாங்க. ஒரு பிரைம் மினிஸ்டரே வந்து என் மனைவி கிட்ட, நீங்களாம் வந்து எங்களோட கம்ப்யூட்டர் லைன் எஜுகேஷனில் எங்களுக்கு டெவலப் பண்ணி கொடுங்க, எங்களுக்கு வந்து நாங்கள் அதிலலாம் வீக்காக இருக்கோம் அப்படிலாம் டைரெக்டாக பேசுவார். அப்படிலாம் ஒரு வாய்ப்பு எனக்கு ஒரு கிடைச்சது. ரீயூனியன் தீவு வந்து பிரெஞ்சு கட்டுப்பாட்டில் வருங்களா சார்? ஆமாம். பிரான்ஸ் கட்டுப்பாட்டில் வருமா? அதாவது ரீயூனியன் வந்து இங்கே எப்படி பாண்டிச்சேரி மாதிரி, பாண்டிச்சேரியில் வந்து எலெக்ஷன் நடக்க சொல்ல பாண்டிச்சேரி பீப்புளெலாம் வந்து ஓட்டு போடுவாங்க. ஃப்ரெஞ்சு கவர்மெண்ட்டில் நடக்கிற எலெக்ஷனுக்கு அவங்களும் ஓட்டு எஸ் சார். போடுவாங்க. அதே மாதிரி ரீயூனியனில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களும் வந்து அவங்க வந்து இங்கே வந்து ஃப்ரீ பண்ணி விட்டுட்டாங்க. ஃப்ரெஞ்சு கவர்மெண்ட் வந்து நீங்கள் இண்டிபெண்ட்டாக இருந்துங்கன்னு. ஆனால் ரீயூனியன் எப்படின்னா, அவங்க வந்து எங்களுக்கு சுதந்திரம் வேண்டாம், நாங்கள் உங்கள் கீழே தான் இருக்க விரும்புகிறோம் அப்படின்னு பிரான்ஸு கீழே சொல்லிட்டு. இருக்காங்க. ஆமாம், இன்னும் அந்த ஃப்ரெஞ்சு இன்ஃப்ளூயன்ஸ் வந்து அங்கே 100% இருக்காங்க. ஓகே. ஸோ ஆப்பிரிக்காவுடைய அந்த கடல் பகுதியில் அவங்க வந்தால் கூட, ஆமாம் அவங்க வந்து அவங்களுடைய கண்ட்ரோல் வந்து ஃப்ரான்ஸ் தான். ஆமாம் அவங்க வந்து ஃபுல்லாக அந்த இதில் தான் இருக்காங்க. ஸோ தமிழர்கள் எப்படி ரீயூனியன் ஐலேண்டுக்கும், மொரீஷியஸுக்கும், செஷல்ஸுக்கும் முதல்ல எப்படி தமிழர்கள் பயணிச்சாங்க சார்? எப்படி அங்க போய் சேர்ந்தாங்க? இந்த தீவுல சேர்ந்தாங்க. போணும்னு சொல்லி அவங்களுக்கு எப்படி தோணுச்சு? அவங்களுக்கு என்ன பாதுகாப்பு? ஏன்னா கடல் கொள்ளையர்களும் சோமாலியா பக்கத்துல இருக்காங்க அப்படிங்கிற தகவல்லாம் வருது. ஆமாம். இந்த தீவுகளும் சோமாலியா, மடகாஸ்கர் பக்கத்துல இருக்கு. ம். எப்படி தமிழர்கள் அங்க தைரியமா போனாங்க? அவங்களுக்கு அந்த காலத்துல பாதுகாப்பு இருந்ததா? இல்லை, இந்த இடத்துல ஒரு உண்மை நிகழ்வு தான் அது. ஜியாகிரபிக்கலி செஷல்ஸ் இருந்த பகுதி வந்து எல்லாரும் அந்த வழியாக தான் போய் ஆகணும். அப்போது வந்து இப்போ செஷல்ஸ் வந்து இப்படி தான் முதல்ல அறியப்பட்டது. பைரேட்ஸ், கடல் கொள்ளையர்கள் வந்து எக்ஸிஸ்டிங்கில் இருந்தது. முதல்ல வெளியே தெரிய வந்தது செஷல்ஸ் தான். அப்போது அந்த பக்கம் போஸ்ல நிறைய அவங்க கொள்ளை அடித்தாங்க. நிறைய இது இருந்தாங்க. அது பிறகு தான் அதனுடைய முகம் மாறுது. வேறு வந்து பிரிட்டிஷ்கார் இருந்தாங்க. அதுக்கு பிறகு ஃப்ரெஞ்சு காலனி பீப்புள் அவங்க அந்த பொறுப்பு எடுத்துட்டாங்க. அவங்க வர சொல்ல அவங்க என்ன பண்ணாங்க, அவங்களுக்கு அடிமைகளாக வந்து ஆப்பிரிக்கா கண்ட்ரியில் இருக்கிற மக்களை வந்து வேலை செய்யறதுக்காக அழைச்சிட்டு வந்தாங்க. ஒரு ஸ்டேஜில் வந்து அவங்க போயிடுறாங்க. ஃப்ரெஞ்சு பீப்புளும் போயிடுறாங்க. அந்த ஐலாண்ட் விட்டு போயிடுறாங்க. அப்போ அந்த ஆப்பிரிக்கா பீப்புளும் அங்கேயே விட்டுட்டு போயிடுறாங்க. அவங்களுக்கு வந்து சொந்த ஆப்பிரிக்கன் மொழியை மறந்துடுறாங்க. ஃப்ரெஞ்சும் அவங்களுக்கு சரியாக வரல. இந்த 2 மொழி கலப்பினம் வந்து யூஷுவலாக விளையாட்டாக சொல்லுவாங்க. கரப்டட் ஃப்ரெஞ்சு தான் வந்து கிரியோல்ன்னுவாங்க. ஓகே. அப்படி ஒரு புது மொழி அங்கே இப்படி தான் உருவாச்சு. அப்போ அந்த ஓகே. அந்த மக்கள் வந்து அங்கே உருவாகினாங்க. அப்புறம் நம்ம தமிழர்கள் எப்படி போனாங்கன்னா, அங்கே வந்து அந்த ஐலாண்டு உருவாக சொல்ல அங்கே ரோடு போட வேண்டிய வேலை இருந்தது. ஓகே. அப்போது அஃபிஷியலாக என்ன பண்ணுறாங்க, இந்தியாவிலேருந்து ஆட்கள் கொண்டு போகிறாங்க சாலையை அமைக்கிறதுக்காக. அப்போ நம்ம தமிழர்கள் வந்து அங்கே அந்த வேலைக்கு போகிறாங்க. போக சொல்ல அந்த மலபார்லேருந்து அந்த மாதிரி இப்போ கூட சிலர்லாம் அங்கே என்ன பண்ணுவாங்க, மல்பான்னுவாங்க தமிழர்களை. ஏன்னா அங்கேருந்து அந்த அந்த காலத்தில் வந்தாங்க அப்படின்றதுனால. அப்போ வந்து அவங்கள அழைச்சிட்டு போயிட்டு ரோடு பணியெல்லாம் முடித்த பிறகு அவங்கள திருப்பி அனுப்பிச்சிடுறாங்க. வேலை முடிச்சுட்டு அனுப்பிச்சிடுறாங்க. ஆனால் நம்ம தமிழர்களுக்கு வந்து இந்த இந்த மாதிரி ஒரு ஐலாண்டு நமக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு மும்பையிலேருந்து கள்ளத்தோணி மூலமாக வாரக்கணக்கில் பயணித்து அந்த ஐலாண்டுக்கு போனாங்க. அப்படி போகிறவங்க வந்து வருஷ கணக்கில் அங்கேயே இருந்துருவாங்க. அங்கே இருந்து அங்கே ஒரு லைஃப் அவங்களுக்கு அமைச்சிப்பாங்க. அங்கே வாழ்ந்துருக்கும். அப்புறம் கொஞ்சம் டெக்னாலஜி டெவலப் ஆன பிறகு ஷிப்பு எல்லாமே ஒரு காலம் வரைக்கும் ஃப்ளைட்டெல்லாம் அங்கே இல்லை. ஷிப்பு வந்து போக சொல்ல வந்து அதில் போகிறது வர்றது. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருந்து போகிறவங்க எல்லாம் மயிலாடுதுறை இந்த சைடு, வந்து சிதம்பரம் இந்த சைடு பெல்ட்டில் இருக்கிறவங்கள தான் மேஜராக அங்கே போயிருக்காங்க. அங்கே ஏர்ன் பண்ணதெல்லாம் வந்து இங்கே கொண்டு வந்து நிறைய இங்கே தமிழ்நாட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அது வந்து எனக்கு வந்து ஒரு கேள்வி கேட்டிங்க எனக்கு. அங்கே வந்து ஒரு ஃபாரினில் இருக்க ஃபீலிங்கே கிடையாது. ஏதோ தமிழ்நாட்டில் ஒரு பகுதியில் இருக்கிற ஃபீலிங் தான் எனக்கு தெரியுது. ஓகே. ஆனால் அவ்வளோ உழைப்பாங்க. அங்கே வந்து என்ன பண்ணுவாங்க,
எல்லாரும் வந்து மோஸ்ட்லி வந்து யாரும் சும்மா இருக்க மாட்டாங்க. ஏதோ ஒரு கடை பிஸ்னஸோ, சூப்பர் மார்க்கெட்டோ, இல்லை இந்த மாதிரி தமிழர்கள் இதில் போய் வேலை செய்கிறதோ அப்படின்னு எப்பயுமே பிஸியாக இருப்பாங்க. சண்டேஸில் கூட அவங்க வந்து செய்வாங்க. ஆனால் அந்த ஊர் மக்கள்லாம் சாட்டர்டே சண்டேலாம் வந்து வேலை செய்ய மாட்டாங்க. கொஞ்சம் அவங்க அந்த குடிக்கிறது, போகிறது, ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து அங்கே ஒரு புது விஷயம் ஒன்று பார்த்தேன். என்னென்னா, அங்கே வந்து 60 வயசுக்கு மேலே அவங்கள வந்து கவர்மெண்ட்டு தத்தெடுத்துக்குது. ஓ! ஓகே. அப்போ அவங்கள வந்து பிள்ளைங்கள நம்பி இருக்க வேண்டாம். அப்போ அந்த கவர்மெண்ட் வந்து அவங்களோட ஃபுல் மெடிக்கல் ஃபெசிலிட்டி, அவங்க எந்த வேலையும் செய்ய வேண்டாம். அவங்களுக்கு 60 வயசுக்கு மேலே வந்து ஒரு பென்ஷன் கொடுத்துருவாங்க அவங்களோட வாழ்வாதாரத்துக்கு. ஒன்றுமே முடியாதப்போ, ஒன்றுமே நடக்க முடியாதப்போ அவங்களோட ஹெல்த் ரொம்ப மோசமான கண்டிஷனில் இருக்க சொல்ல ஒரு ஆள் அவங்க கவர்மெண்ட்டு கொடுக்கும். அவங்க கூட இருந்து அவங்கள பார்த்துப்பாங்க. இதை வந்து ஒரு பர்டிகுலர் கட்சி வந்து இதை இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டுன்னா அவங்க ரொம்ப வருஷத்துக்கு அவங்க தான் வந்து அந்த வயதானவர்களுடைய எண்ணிக்கை அந்த ஐலாண்டில் அதிகமாக இருந்தது. அதனால் வந்து அந்த கட்சியை சார்ந்தவர்கள் தொடர்ந்து அவங்க ஆட்சி ஓகே. புரிஞ்சிட்டு இருந்தாங்க. இன்ட்ரெஸ்டிங் சார். சார், இப்போ நம்ம இந்தியர்கள் ஆப்பிரிக்க நாடுகளுக்கு போகணும்னா விசா நார்ம்ஸ் எப்படி இருக்குது? 1. 2வது, ஆப்பிரிக்காவில் 54 நாடுகள் இருக்குது. ஒரு நாடுகளில் இந்த இன்னொரு நாடு எல்லை தாண்டி போகிறது ஈஸியாக கஷ்டமா? இதில் வந்து செஷல்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆன் அரைவல் விசா, யார் வேணால் ஜஸ்ட் லைக் தட் போயிடலாம். சப்போஸ் வந்து உங்களுக்கு நண்பர்கள் இருந்தான்னா அவங்க வந்து ஏர்போர்ட்டில் ரிசீவ் பண்ணிட்டு போயிடுவாங்க. இல்லையா, நீங்கள் இங்கேருந்தா ஹோட்டல் புக் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து ஜஸ்ட் லைக் தட் போயிடலாம். அந்த மாதிரி நிறைய கண்ட்ரியில் வந்து ஆனரல் விசா இருக்குது. சிலதில் வந்து விசா ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது. அது ஒன்றும் சிரமம் கிடையாது. தாராளமாக போகலாம், வரலாம். இப்போ வந்து நிறைய பிஸ்னஸ் கம்யூனிட்டி போகிறாங்க. அவங்க வந்து வாய்ப்புகள் நிறைய கிரியேட் ஆகிருக்கு. அதனால் வந்து மற்ற நாடுகள் மாதிரி அமெரிக்கா அந்த மாதிரி யூரோப் நாடுகளுக்கு போகிற மாதிரி சிரமம்லாம் கிடையாது. ஆப்பிரிக்காவுக்கு வந்து எல்லாம் வந்து அந்த சிலதான் வந்து ஆனரரி கான்சல் இருப்பாங்க. இல்லாத இடத்துல நீங்கள் வந்து டெல்லி எம்பேசிக்கு மூவ் பண்ண வேண்டியிருக்கும். ஓகே. எதுவுமே சிரமம் கிடையாது ஆப்பிரிக்கா நாடு போகிறதுல. ஓகே சார், நம்ம தந்தி டிவி ஸ்டுடியோ வந்து உங்களுடைய தகவல்களை நீங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. 6 வருஷம் ஆப்பிரிக்க நாடுகளில் நீங்கள் இருந்திருக்கீங்க. உங்களுடைய அனுபவங்களை நீங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. ரஷ்யாவிலையும் நீங்கள் இருந்திருக்கீங்க. உங்களுடைய நேரத்திற்கும் உங்களுடைய தகவல்களுக்கும் மிக்க நன்றி சார். தந்தி டிவி வந்து எனக்கு பிடிச்ச ஒரு சேனல், நியூஸ் சேனலில் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கும் வந்து எங்கே தந்தி பேப்பர் பார்த்தாலும் உட்காந்து படிக்க ஆரம்பிச்சிருவேன். அந்த சிந்து பாத்து அதெல்லாம் வந்து லைஃப்பில் வந்து நான் படிக்க சொல்ல ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயமா இருந்தது. அப்பேற்பட்ட ஒரு தந்தி டிவி சேனலில் நான் இன்றைக்கி வந்து செஷல்ஸ் பற்றியும் ஆப்பிரிக்கா பற்றியும் என்னோடய அனுபவங்களை பற்றியும் பகிர்ந்ததுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தது நான் ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். ரொம்ப நன்றி. மிக்க நன்றி சார். நன்றி. ஓகே.